வணக்கம் மேசராசி நண்பர்களே. இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணிதப்படி சனி பயிற்சி வரப்போகுது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதன் மூலம் உங்களுக்கு 7.5 சனி இப்போ தான் ஆரம்பமாக போகுது. 7.5 சனி ஆரம்பமாவதால் பயப்படவோ வேதனைப்படவோ தேவை இல்லை. 7.5 சனி அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஒரே மாதிரியான பலன்களை தராது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில பொதுவான விஷயங்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான பலன்களையும் தான் 7.5 சனி தரும். இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம், ஏற்கனவே 7.5 சனி எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய கணிதம். திருக்கணித முறைப்படி ஏற்கனவே 7.5 சனி போனதாக தான் அர்த்தம், சரிங்களா? ஆனால் நாங்கள் பயன்படுத்துகிறது வாக்கிய கணிதம். இந்த வாக்கிய கணிதப்படி தான் இப்போ 7.5 சனி உங்களுக்கு வந்திருக்கு. இதை திருநள்ளாறில் 7.5 சனியை வாக்கிய கணிதப்படி தான் கொண்டாடுவாங்க. அப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் திருநள்ளாறுலையும் சனி பெயர்ச்சிக்கான அந்த விழா கொண்டாடப்படும். இதுதான் ஒரிஜினலாக வரக்கூடிய சனி பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சினாலே நமக்கு தொந்தரவு வருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. சனி பகவான் எப்பயுமே மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதனால் அது தரக்கூடிய பலன்களும் பார்த்திங்கன்னா மெதுவாக தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். எப்படின்னாலும் அந்த 7.5 சனி இப்போ ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கால அளவுக்கு எந்த விதமான வேறுபாடுகளையோ பலன்களையோ கண்டிப்பாக தராது. அதனால் இப்போதைக்கு நம்ம பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. ஒரு 6 மாதம் கழிச்சு தான் லேசாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் விரயச்சனி அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யும். அப்படி தான் விரயம் அப்படின்னாலே என்னது, ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கொஞ்சம் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். இதை தான் அதுவும் எதில் செலவு வைக்கும்னா வாகன வகையில் தான் செலவு வைக்கும். வண்டி வாகன வகையில் பொதுவாக ஏற்கனவே வண்டி இருந்தால் நமக்கு அதில் அடிக்கடி ரிப்பேர் செலவு வரும். அப்படி இல்லைன்னா வேறு வண்டி கூட நம்ம வாங்கலாம். அந்த பலன்களை மட்டும்தான் இப்போ விரயச்சனியான 7.5 சனி தரப்போகுது. அதனால் நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தொழில் மூலம் ஏற்படும் வரவேண்டிய பாக்கிகள், கடன் கொடுத்த தொகைகள் வந்து சேரும். யாரிடமாவது கடன் கேட்டாலும் வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானமும் சொத்துக்கள் விற்பதால் பணவரவும் ஏற்படும். எப்போதுமே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் நீங்கும். செல்வமும் செல்வாக்கியம் ஏற்படும். கடந்த காலத்தில் கடன் ஏற்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போது விரயச்சனி வந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால கடன் காட்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தீரும். கடன் தொந்தரவும் குறையும். அதனால் கொஞ்சம் நிம்மதி நமக்கு கிடைக்கும். வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 10ஆம் அதிபதியான சனி பகவான் தான் 12வது ராசிக்கு வர்றார். அதனால் சிலருக்கு ஒரு நிறுவனத்தில் இருந்து வேறு நிறுவனத்திற்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். அந்த வேலை மாற்றம் பக்கத்து ஊர்லேயும் இருக்கலாம், அல்லது நீண்ட தூரமும் இருக்கலாம். நீண்ட தூரம்னா அடுத்த மாவட்டம், அடுத்த மாநிலம், அடுத்த நாடு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதை தான் நீண்ட தூரம்னு சொல்கிறது. அப்படிலாம் கூட ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் புதுசாக கிடச்சி அங்கே மாறி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அரசு துறை மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வெளிநாடு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிற போது சிலருக்கு வெளிநாடு வேலையில் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குமானா அங்கே தான் ஒரு சிக்கல். நம்ம படிச்சிருப்போம், ஆனால் வெளிநாடு போகிற போது படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது. ஆனால் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம பிழைப்பு நடத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு நடக்கும். எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் இருக்கும் சிலருக்கு கண்டிப்பாக தனியார் துறையில் உள்ளூர்லேயே வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கூட இருக்க தான் செய்யுது.
இப்போ கூலி வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இந்தியாவை பொறுத்தளவே மொத்தத்திலேயே அதிகமான பேர் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது, வேற கூலி வேலை போகிறது, அன்றாட தினக்கூலிக்கு போகிறாங்கல்ல, அவங்கள மாதிரி மக்கள் வந்து நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு வேலை செய்வோருக்கு வேலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் ரொம்ப குறையாது, கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வேலை வந்து தொடர்ச்சியாக கிடைக்காம விட்டு விட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து உருவாக்கும். இப்போ சொந்தமாக வந்து நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த தொழில் செய்ய முயற்சித்து இதுவரை தொழிலே சரியாக அமையாதவங்களுக்கு இனிமேல் தொழில் சிறப்பாக அமையும். தொழில் விருத்தி வந்து ஏற்படும். தொழில் மூலம் வருமானமும் வந்து கண்டிப்பாக பெருகுங்க. ஏற்கனவே சொந்த தொழில் சிறப்பாக செய்து கொண்டிருப்போருக்கு தொழில் வந்து கொஞ்சம் மந்தமடையும். அதாவது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் மந்தமடையும். இனிமேல் தொழில் செய்கிறதா இருந்தால், தொழில் தொடங்குறதா இருந்தால், இப்போ நான் சொல்ல போகிற தொழில்களை மட்டும் நீங்கள் சொந்த தொழிலாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் நான் இப்போ அடுத்து சொல்ல போகிற தொழில்களில் வந்து நீங்கள் வேலை பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒருவேளை நான் இப்போ அடுத்து சொல்ல போகிற தொழில்களில் வந்து நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா அந்த தொழிலை வந்து கண்டிப்பாக வேகமாக கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ரொம்ப நகர்த்தி கொண்டு போகிறதே கஷ்டமாக தெரியும். அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த விரிவாக்கம் செய்கிறோமில்ல, அந்த வேலைகளையும் பண்ணாதீங்க. அதாவது நான் சொல்ல போகிற வேலையில் தான் விரிவாக்கம் பண்ணக்கூடாது. நான் சொல்லாத வேலைகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, தொழில்களில் இருந்தீங்கன்னா அதை விரிவாக்கம் பண்ணலாம். சரி, எந்த தொழிலில் இனிமேல் நம்ம தொடங்கக்கூடாது அல்லது விரிவாக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், பொதுவாக அந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்குல்ல, இப்போது ஒரு டிராக்டர் வச்சு ஓட்டுறது, பொக்லைன்னு, லாரி, பஸ்ஸு, ஆட்டோ, இப்படியெல்லாம் வந்து வச்சு நம்ம தொழில் பண்ணுவோம். அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி இரும்பு சார்ந்த தொழில்கள், மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வட்டி தொழில், ஃபைனான்ஸு தொழில், சீட்டு பிடிக்கும் தொழில், பிளாஸ்டிக்கு, கண்ணாடி சார்ந்த தொழில்கள், சுத்தம் செய்ய பயன்படும் பொருட்கள், சோப்பு, ஃபினாயில் போன்ற தொழில்கள், இரும்பு பற்ற, பழைய சாமான்கள் கடை, பழைய இரும்பு வியாபாரம், கம்பிக்கடை, பாத்திரக்கடை, பலசரக்கு கடை, சூப்பர் மார்க்கெட், மில் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இயந்திரங்களை இயக்கும் தொழில்கள், ஃபேக்ட்ரி, தையல் தொழில், அயனிங், சாயத் தொழில், பெயிண்டிங் தொழில், ரப்பர், தோல், கம்பளி சம்பந்தப்பட்ட தொழில்கள், உணவு, எண்ணெய், எரிபொருள் சம்பந்தப்பட்ட எண்ணெய் வகைகள், அதாவது பெட்ரோல் மாதிரி, கசாப்பு கடை, ஃபர்னிச்சர் கடை, மண்ணால் ஆன பொருட்கள் தயாரித்தல், விற்றல், கருங்கல், செங்கல், சிமெண்ட், கிரானைட், கட்டுமானம் தொடர்பான பொருட்கள், கயறு, சாக்கு, பேப்பர், அட்டைப்பெட்டி, பேக்கிங் போன்ற தொழில்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ, மின்னணுவியல், செல்ஃபோன் தொடர்பான தொழில்கள், சாலை போடும் வேலை செய்பவர்கள், என்ஜினியரிங் தொழில் செய்பவர்கள், போர்வெல் போடுறாங்கல்ல அந்த தொழில் செய்கிறவங்க, செருப்பு, பைகள், ஹவுஸ் கீப்பிங் தொழில்கள், பிணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், துர்நாற்றம், தூசு கிளம்பும் தொழில்கள், வீட்டில் வளர்க்கும் விலங்குகளை விற்பனை செய்யும் தொழில்கள், அதாவது ஆடு, மாடு, நாய், குதிரை, இந்த மாதிரியான தொழில்களை மட்டும் இனிமேல் நீங்கள் புதுசாக தொடங்குனீங்கன்னா அது சரியாக ஓடாது. அதனால் அதை மட்டும் தொடங்கக்கூடாது. அந்த தொழில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதை விரிவாக்கம் செய்யக்கூடாது, அவ்வளோதான். அதே போல் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட தொழில்கள், இப்போ தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், நீதித்துறை, கோயில் சார்ந்த தொழில், கோயில் அருகில் செய்யும் தொழில்கள், கல்வித்துறை மற்றும் அக்கவுண்ட்ஸ் துறை, பத்திரிகை துறை, இந்த துறைகள்லாம் கூட நமக்கு இனிமேல் சுமாராக தான் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்ப்போம். திருமணம் முயற்சி வந்து இது வரைக்கும் நிறைய பேர் எடுத்திருந்திருப்பீங்க. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் யாருக்குனாலும் எடுத்திருக்கலாம். பட் அது வந்து கைகூடி இருந்திருக்காது. ஆனால் இப்போ சிலருக்கு வந்து திருமண முயற்சி வந்து கைகூடும். காதல் திருமணம் கூட கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2026 வருஷத்தில் பங்குனி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் திருமண பாக்கியம் மேசராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலருக்கு நீங்கள் விரும்பும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது ஆண் வாரிசு வேணும்னா ஆண் வாரிசு, பெண் வாரிசு வேணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு வந்து கிடைக்கும். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி வந்து சிறப்பாக இருக்கும். தேர்வில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். நினைத்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள சிலருக்கோ சிறிது மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும். சிலருக்கு கால்வலி, முதுகுவலி, மஞ்சக்காமாலை, கல்லீரல், பித்தப்பை, தோல் சம்பந்தப்பட்டது அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனாலும் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் வராது. மருத்துவம் மூலம் மட்டுமல்ல, விரையாதிபதி வந்த சாரத்தின் மூலமாக, அதாவது அது சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் மூலமாக கூட சிலருக்கு வந்து நிறைய செலவுகள் வந்து ஏற்படும். இப்போது தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுறது அல்லது தங்க நகைகள் வச்சுருந்தால் சிலருக்கு வந்து அடமானம் வைக்கிற மாதிரி வந்துடும். அல்லது இந்த கல்விக்காக நிறையா செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, கோயிலுக்காக செலவு பண்ணுறது, சிலருக்கு கோர்ட்டுனால கூட செலவு வரும். ஒரு சிலருக்கு இந்த மயக்கம், மஞ்சக்காமாலை, கல்லீரல், பித்தப்பை, ஹார்ட் அட்டாக் எல்லாம் இருக்குல்ல, அதனால கூட ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்குடைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ துரதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் நம்பர் தான். அதாவது 8ஆம் நம்பரை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது இந்த 7.5 சனி காலத்தில். இனி வரும் காலங்களில் சனிக்கிழமையும் நன்மை தராது. அதனால் சனிக்கிழமை தோறும் முக்கியமான வேலைகள் செய்கிறத வந்து தவிர்த்தரணும். ஏன்னா உங்களுக்கு விரைய செலவுகள், தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டால் அது சனிக்கிழமை தான் ஏற்படும். அதனால் அந்த நாட்களில் மட்டும் நம்ம முக்கியமான வேலைகளை செய்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆக மேசராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 7.5 சனி போடுனாலும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து குரு பகவான் வந்து உங்களுக்கு சரியாக ஓடிக்கிட்டே இருப்பார். இப்போ மேசராசிக்கு 3ல் இருப்பார், அடுத்து 4ல் வருவார். 4ல் வர்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அடுத்து 5வது இடத்துல வருவார். அப்போ பிற கிரகங்கள் சரியாக இருக்கிற போது 7.5 சனினால் மிகப்பெரிய கெடுதல் பலன்கள் வந்து வராது. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருந்தால் அப்போ கூட 7.5 சனியினால் அதிக கெடுபலன்களை வந்து உங்களுக்கு தர முடியாது. வாழ்த்துக்கள் நண்பர்களே.